نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم الإنسان ما لم يعلم ونبلوكم بالشر والخير فتنة صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم أو كما قال عليه الصلاة والسلام எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தானவை. நமது தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடிச்சொடுகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் ஒன்று கூடியுள்ள நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிநவீன கண்டுபிடிப்புகளும் அதிநவீன கருவிகளும் நம் சமுதாயத்திற்கு அதிகம் ஏற்படுத்துவது ஆக்கத்தையா அழிவையா என்ற சிறப்பான பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நடுவர் அவர்களே, அதுக்கு தலைவராக நடுவர் அவர்களே, முன்னாடி பேசின எதிரணி தலைவர் சொன்னாரு, மருத்துவத்துறையில ஏராளமான அதிக நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, அதிக நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டா நிச்சயமா கண்டுபிடிச்சிருந்தா சொல்றாரு. ஆனா நோய்கள் குறைஞ்சிருக்கான்னு கேட்டா நோய்கள் குறையும். ஒருவேளை ஆக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னா ஒருவேளை நோய் குறைஞ்சிருக்கணும்ல, அது நீங்க தான் சொல்லணும். ஏன்னா தீர்ப்பு நீங்க தான் வழங்க முடியாது. அதிக நவீன மருத்துவத்துறையில எவ்வளவு கண்டுபிடிப்பு வந்துருச்சு, ஆனா நோய் குறைஞ்சிச்சான்னு கேட்டா நோய் அதிகமா தான் ஆயிருக்கு தவிர நோய் குறையல. அவர் ரெண்டாவது சொன்னாரு பிரசவம் விஷயத்தை சொல்லும்போது சொன்னாரு, இதெல்லாம் குழந்தைகள் வந்து வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க, வீட்டு வேலை செய்வாங்க, அதனால அவங்க சிசரிக்கு இல்லாம பிறந்துன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா நம்ம விளங்க விஷயம் அப்படின்னா இந்த காலகட்டத்திலாம் அறுவை சிகிச்சை அதிகமா செய்யப்படுது. ஒரு குழந்தைய சிசரின் பண்ணி தான் வெளியாக்கப்படுது. ஆபரேஷன் என்னன்னு தெரியாம இந்த காலம் இருந்துச்சு. எப்ப அப்படின்னா எப்ப இந்த அதிநவீன கண்டுபிடிப்புகள் வாஷிங் மிஷின், கிரைண்டர் இது போன்ற நவீன கண்டுபிடிப்புகள் வந்துச்சோ அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா பெண்மணிகள் வீட்டு வேலை செய்யாத காரணத்தினால குழந்தை சுகப்பிரசவமா பிறக்க வேண்டியது அறுவை சிகிச்சை மூலமா அந்த குழந்தையை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. விளங்க விஷயம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு அதிநவீன கண்டுபிடிப்பு இருக்கு அப்படின்னா அதனால நன்மை என்பது 25% தான். மீது அழிவை நோக்கி அதனால ஏற்பட தீமை பார்த்தீங்கன்னா 75%. நாங்க முழுக்க நன்மையே இல்லைன்னு சொல்லல, அது நன்மை குறைவு தான். ஆனா அதனால் ஏற்படக்கூடிய அழிவுதான் அதிகம் என்பதை நான் இந்த இடத்துல சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா அதிநவீன கண்டுபிடிப்புல பாத்தீங்கன்னா முதல்ல விஷயத்தை அதெல்லாம் செல்போன் தான். எப்படி செய்யறாங்க தலைவர் இங்கிலீஷோ அந்த மாதிரி ஒரு மனித வழி தவறி போறது ஒரு பொருள் இருக்கு, பயன்படுத்தக்கூடிய பொருள் இருக்கு அப்படின்னா அது செல்போனா தான் இருக்கு. செல்போன்ல எந்த அளவு சொல்லப்படுதுன்னா உலக ஆவியில 70% மக்கள் பிரஷர்ல மன அழுத்தத்துல இருக்காங்க. அது டாக்டருக்கு அறிக்கை கொடுக்குறான். அவன் மன அழுத்தத்துல இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட இரவு தூக்கம் இல்லையா. ஏன் இரவு தூக்கம் இல்லை அப்படின்னு கேட்டா இரவு முழுக்க அவன் மொபைல் போனை பார்த்துட்டு இருக்கான். அதனால இரவு முழுக்க அவனுக்கு தூக்கம் இல்லை. அதனால விடிகாதல் எப்படி இருக்காங்கன்னா எந்திரிக்கும் போது மன அழுத்தத்தோட இருக்கிறான். உலகளாவில 70% மக்கள். ஆனா பார்வையில அந்த மனிதன் எப்படி இருப்பானா டிப்டாப்பா நல்லா இருக்க மாதிரி தான் இருப்பான். ஆனா அவங்க உள்ளத்துல பாத்தீங்கன்னா மன அழுத்தம் பிரஸ் இருக்கதான் செய்யுது. காரணம் என்னன்னா அந்த அதிநவீன கண்டுபிடிப்பு அவன் எந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய மன அழுத்தத்தை ஏற்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவன் தன் சூசைட் செய்கிற நிலைமை வந்துடுது. ரெண்டாவது சொல்லப்படுது அந்த செல்போன் மூலமாக கதிர்வீச்சுல எவ்வளவு சிரமங்களும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அதனால எந்த அளவு பாதிப்பு அப்படின்னா அரசாங்கத்துடைய சட்டம் என்ன அப்படின்னா ஒரு டவர் ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டவர் சுற்றி இருக்கக்கூடிய 100 மீட்டர்ல மக்கள் பயன்பாடு இருக்கக்கூடாது. ஒரு டவர் வைக்கிறாங்க அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பயன்பாடக்கூடிய இடத்துல 100 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும். ஆனா இந்த காலகட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா அவன் டவர் கீழே குடியிருக்கிறான். அவன் பொறுப்பை வச்சுன்னா டவர் மேல தான் போய் ஏறி குதிக்கிறான். காரணம் என்னன்னா அவர் விளக்கல. ஆனா அதனால எந்த அளவு பாதிப்பு இருக்கு அப்படின்னா சொல்றாங்க ஆய்வுல ஒரு பெண் கர்ப்பிணி பெண் இருக்கா அப்படின்னா அந்த பெண் அந்த கதிர்வீச்சு காரணமாக எந்த அளவு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா குழந்தை குறைப்பிரசவமா பிறக்கணும். அந்த கதிர்வீச்சுடைய பாதிப்பு அழிந்த அளவு இருக்கும் அப்படின்னா குழந்தை குறைப்பிரசவமா பிறக்குமா. இன்னும் சொல்லப்படுது பெண்களுக்கு கர்ப்பப்பை வரக்கூடிய புற்றுநோய் அந்த கதிர்வீச்சினால் ஏற்படுதுன்றாங்க. விளக்க விஷயம் அப்படின்னா அதிநவீன கண்டுபிடிப்புகள் அதிகம் இந்த சமூகத்தை ஏற்படுத்துவது அழிவுதான். எந்த அளவு இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டிங் ஆப்னு ஒன்று இருக்கு.
டேட்டிங் ஆப் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னது, விபச்சாரம் செய்யறது தான் நமக்கு தெரியும். ஆனா டேட்டிங் ஆப் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணோட விபச்சாரம் செய்யறது, ஒரு பெண் ஒரு ஆணோட விபச்சாரம் செய்யறதா இருக்கும். ஆனா அங்க எப்படி இருக்குன்னா ஆண் கையை, அதாவது ஆணோட விபச்சாரம் செய்யற மாதிரி கையா, பெண் பெண்ணோட விபச்சாரம் செய்யற மாதிரி லெஸ்பியனா. அதே பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு மேல எப்படி அதை போட்டிருக்காங்க, மம்மி சுவர். மம்மி சுவர் அப்படின்னா வயதான ஒரு பெண்மணி சிறு வயது ஒரு ஆணை தன்னோட விபச்சாரம் செய்யறது அழைக்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி டாடி சுதன் இருக்கும், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வயதான ஒரு ஆணு சிறிய பெண்ணை தன் பக்கம் விபச்சாரத்துக்கு அழைக்கிறான்னு. அதாவது பயம் கொண்டு வந்துட்டா எல்லாத்தையும் ஆராய்ச்சி தான் வந்தவங்க. ஏன்னா எதிரணி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு தக்க பதில் வச்சிருக்கோம்ல. அப்ப அது யோசிச்சு பாருங்க, விபச்சாரம் அதாவது சொல்ல ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த அதிநவீன கண்டுபிடிப்புகள் நிச்சயமா அழிவு நோக்கி தான் போகுது. விபச்சாரம்ன்றது எல்லாம் பாதுகாப்பு எவ்வளவு பெரிய பாவம், ஆனா அதுல வகையா பிரிச்சு தரா அப்படின்னா அது எவ்வளவு மோசமான வழிகள் ஏற்படுத்தும் சிந்தித்து பார்க்கணும். நல்லா பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு இடையில பிரச்சனை வருது அப்படின்னா அது முதல் காரணம் செல்போனா தான் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சேலத்திலே எடுத்தீங்கன்னா சரியத்தூர்ல 550 கேஸ் கிட்ட காரணம் என்ன அப்படின்னா 2 காரணம் தான் சொல்றாங்க. கணவன் மனைவியில எங்களை பிரிச்சு வைக்க சொல்லி வரும்போது சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா 2 காரணம் தான். இதுல முதல்ல காரணம் என்ன தெரியுமா, என் மனைவி காலையில லேட் ஆகி தெரியுமா. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, இரவு முழுக்க போன் நோண்டுறான், இரவு முழுக்க போன் நோண்டுறான். இந்த 2 காரணம் சின்ன காரணம் தான். ஆனா அதனால என்ன ஆகுதுன்னா கணவன் மனைவிக்குள்ள பிளவு ஏற்படுது. கணவன் மனைவி முடிச்சு வைக்கலாம் கேட்கிறாங்க. இவங்க சொல்ற மாதிரி அதிநவீன கண்டுபிடிப்பு ஆக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னா ஏன் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படுது? நான் சொன்ன மாதிரி டேட்டிங் ஆப் இருக்கு. சமீபத்துல 1 மாசத்துக்கு முன்னாடி பெருக்கலத்தூர்ல ஒரு டாக்டர் ஜோதி சொல்லிட்டு ஒரு பெண்மணி டாக்டர். அந்த பெண்மணி எப்படி அப்படின்னா MBBSல கோல்டு மெடலிஸ்ட். அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல 12வது மாடியில இருந்து கீழே குளிச்சு தற்கொலை செய்யறாங்க. தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சு தற்கொலை செய்யறாங்க. காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய கணவன் டேட்டிங் ஆப் மூலமா 30க்கும் பெண்கள் கூட தொடர்புல இருக்காரு, அதனால நான் விரக்தி அடைஞ்சு நான் தற்கொலை செய்யறேன் அந்த பெண்மணி எழுதி சாவறாங்க. விளங்க விஷயம் அப்படின்னா இந்த உலகத்துல அதிநவீன கண்டுபிடிப்பு நிச்சயமா சமுதாயத்தை அழிவு பக்கம் தான் கொண்டு போகும். அதே மாதிரி எதிரணி தலைவர் சொன்னாரு, நீங்க என்ன வண்டியில வந்தீங்க, எவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு. நான் இப்பயும் சொல்றேன், நன்மையே இல்லைன்னு சொல்லல, நன்மை 25% தான். ஆனா அதனால ஏற்படைய தீமை சுமார் 75% இருக்கு. அதை எதிரணி அவர்கள் கேட்டுருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடுவர் வட்டியே கேட்கிறேன், நடுவர் அவர்களே, இப்போ உங்களுக்கு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு நீங்க கீபேட் செட் கொடுப்பீங்களா, அவனுடைய போன் ஒரு தேவைப்படுது, கீபேட் செட் கொடுப்பீங்களா இல்ல டச் மொபைல் அவன் கொடுப்பீங்களா? மொபைல் பையனுக்கு மொபைல் தேவைப்படுது, நீங்க கீபேட் செட் கொடுப்பீங்களா இல்ல டச் போன் அவன் கொடுப்பீங்களா? அவர் போன் பேசுறதுக்கு தேவை என்ன கொடுப்பீங்க? காரணம் என்ன, நீங்க ஏன் டச் போன் கொடுக்க மாட்டீங்க? அப்பா அவர் அழிவு நோக்கி போராட சொன்னால்தான் தான் நீங்க கொடுக்காம இருக்கீங்க. அப்ப நம்ம தீர்ப்பு நெருக்கமா வந்துட்டோம்னு அர்த்தம். ஏன்னா தலைவர் அவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலாச்சார சீர்கேடு ஏற்படுது. அதிநவீன கண்டுபிடிப்பு. கமலஹாசன் போன்ற பெரிய நடிகர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, நான் சம்பளம் வாங்கினேன்னா அந்த சம்பளத்துல வந்து 80% சம்பளத்தை எடுத்து அதிநவீன கண்டுபிடிக்கக்கூடிய, அதாவது சினிமா எடுக்கக்கூடிய அதிநவீன கண்டுபிடிப்பு தொழில்நுட்பத்தை வளர்க்கறதுக்கோசரம் நான் அதற்கு முதலீடு செஞ்சு படம் எடுக்கிறேன். இப்பதான் கமலஹாசன் போன்ற பெரிய நடிகர்கள் சொல்றாங்க. அதனால என்ன விஷயங்கள் ஏற்படுது தெரியுமா, ஒரு சினிமா விமர்சகர் சொல்றாரு, ஒரு காலம் இருந்துச்சு சினிமா கதையை நம்பி இருந்துச்சு, ஆனா இன்றைய காலத்துல சினிமா எப்படி இருக்குன்னா சதையை நம்பி இருக்கு. சதையை நம்பினா ஏன்னா பெண்களுடைய ஆபாசத்தை ஆண்கள் பார்க்கறதுனாலதான். அதனால கலாச்சார சீர்கேடு ஏற்படுது. எந்த அளவு சொல்லப்படுதுன்னா கணவன் மனைவியில பிரச்சனை வருது இல்ல, செல்போன் அடுத்தபடியாக என்னன்னா சினிமா. ஏன்னா அந்த சினிமாவை பார்த்து அந்த பெண்மணி எப்படி விரும்புறான்னா கணவன் இப்படிதான் இருந்து விரும்புறான். ஒரு ஆணை எப்படி விரும்புறான்னா தன் மனைவி படத்துல சினிமாவில் வர மாதிரி அந்த பெண்மணியா இருக்கும் என்பதாக விரும்புறான். இதனாலதான் கலாச்சார சீர்கெடுது என்பதாக நம்ம சிந்தித்து பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, அதிநவீன கலாச்சாரம் சமூகத்தில் அதிகம் ஏற்படுத்துவது நிச்சயமாக அழிவை தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.